Hi everyone, myself Haris. Now I'm going to explain my project Farm to Fork. எங்கள் ப்ராஜெக்டோட மெயின் கோல் என்னது அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனர்ஸுக்கும் கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறது தான். This is our teammates. Okay, now I'm going to explain my problem statement. Streamlining the supply chains for fresh produce to restaurants. Supply chain ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது தான் எங்களோட மெயின் கோல். என்னதுன்னா ஃபார்மர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷஸை வந்து ஸ்ட்ரீட்டாகவே மிடில்மேன் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனருக்கு கனெக்ட் பண்ணி அவங்ககிட்ட சேல் பண்ணுறது தான் எங்களோட மோட்டோ. ஓகே, ஸ்கோப் ரெக்கார்டு இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கும் ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பிளாட்ஃபார்மில் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ இன்கிரீடியன்ஸ் கால்குலேஷன் ஃபார் பல்க் ரெசிபி. அதாவது என்னன்னா இப்போ சப்போஸ் இப்போ வழக்கத்து மாதிரியா இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனர்ஸ் வந்து அதிகமாக குக் பண்ணணும், அதிகமான குவான்டிட்டி குக் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 100 kg பிரியாணி குக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எவ்வளோ பர்டிகுலராக ஒன்று என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும், எவ்வளோ தேவைப்படுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அந்த இதுக்காக இந்த நாங்கள் ஒரு ஏஐ இன்கிரீடியன்ஸ் கால்குலேட்டர் வந்து கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, கீ ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்னா ட்ரஸ்ட் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி, ரிலேபிள் சப்ளை சென்ஸ், டெக்னாலஜி அடாப்ஷன், யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், பேமெண்ட் சிஸ்டம், ஸ்கேலபிலிட்டி, கன்சூமர் சப்போர்ட். கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா செக்ஷன் ரியல் டைம் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏஐ இன்கிரீடியன்ஸ் கால்குலேட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி ட்ராக்கிங், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே எங்களோட கீ ஃபேக்டர்ஸில் வரும். யூஸ் கேஸ் எங்களோட ப்ராஜெக்ட் யூஸ் கேஸ் யார் வருவாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ், ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ், நெக்ஸ்ட் வந்து அட்மின், அதாவது நாங்கள் இவங்க எல்லாரும் அவங்க நீட்ஸ் பேராக சொன்ன மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் பிளாட்ஃபார்மில் வந்து யூஸ் கேஸ் வந்து அவங்க இது ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்களோட வெப்சைட்டில் ஆட் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அந்த ஆடான ப்ரொடியூசர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் என்ன கொடுக்குறோம், இன்கிரீடியன்ஸ் கால்குலேஷன் வந்து நாங்கள் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த இடத்துல ஆர்லேருந்து ஏதாவது இஷ்யூ வந்தால். ஓகே, எங்களோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறவங்களும் ஸ்மால் ஸ்கேல் பண்ணுறவங்களும் எல்லாருமே எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ், அதாவது கேஃப் வச்சிருப்பாங்க, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் செஃப்ஸ், இவங்க எல்லாமே எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். செகண்டரி ஆடியன்ஸில் வந்து அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸ். ஓகே, பெனிஃபிட்ஸ் அண்ட் வேல்யூ ஆட். பெனிஃபிட்ஸ் இப்போ ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறதுனால அவங்களால ஹை குவாலிட்டியான ஃபுட் செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஃபார்மர்ஸ் வந்து கரெக்டான டயத்தில் கரெக்டான ப்ரொடியூஸ் இல்லாதனால அவங்களுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜ் ஆகாது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேர் ப்ரைஸ் இந்த இடத்துல கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மிடில்மேன் கட் பண்ணி நாங்களே ஒர்க் பண்ணுறதுனால அந்த காஸ்ட்டும் கம்மியாகும். கன்சியூமர்ஸ் இந்த இடத்துல எப்படி இதாவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹை குவாலிட்டியான ஃபுட் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களும் இன்னும் ஹைஜீனிக்காக இருப்பாங்க. ஓவரால் இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுறோம், காஸ்ட்டை வந்து கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஃபுட் எக்கோசிஸ்டமாக பில்ட் பண்ணுறோம். ரெக்யர்மெண்ட் ஸ்கோப்ஸ் என்னென்ன எங்களோட வெப்சைட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபார்மரோட டேஷ்போர்ட், ஃபார்மரோட டீடைல்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்மர் அவங்க டேக் சப்போர்ட் பண்ணுவோம். ரெஸ்டாரண்ட் டேஷ்போர்டில் வந்து அவங்க இன்கிரியன்ஸ் என்ன கால்குலேட் பண்ணிக்க முடியும், அவங்கள பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த நெக்ஸ்ட் வந்து ஏஐ இன்கிரியன் கால்குலேட்டர். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ். எக்ஸ்பிளைன் அபவுட் டெக்னாலஜி ஸ்டாக் பிளாட்ஃபார்ம். இப்போ நம்ம இங்கே பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி அப்படின்னா ப்ரெசன்டேஷனில் இருக்க HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷனில் இருக்க PHP யூஸ் பண்ணியிருக்கோம் சர்வர் சைட் லிங்க் பண்ணுறதுக்காக. டேட்டா லேயரில் வந்து MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் API மேப்பிங் வந்து என்னென்ன API மேப்பிங் வச்சிருக்கோம் அப்படின்னா கூகுள் ஜெமினி AI, நெக்ஸ்ட் வெப் ஸ்பீச் AI, இந்த ரெண்டு API மேப்பிங் வச்சிருக்கோம். ஏ அண்ட் ஜென்ஏ அண்ட் இன்டகிரேஷன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரியல் டைம் டேட்டா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஜென்ஏ இன்டகிரேஷனில் வந்து பர்சனல் இன்கிரியன்ட் சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு ஒயர் ஃப்ரேம். இது வந்து எங்களோட ஒயர் ஃப்ரேம் ப்ரோட்டோடைப்பு. நெக்ஸ்ட் இப்போது ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்து எங்களோட அப்ளிகேஷன் லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து ஃபார்மர்ஸோட லேண்டிங் பேஜ். ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொஃபைல் டீடைல்ஸ் பார்க்கணும், அந்த இடத்துல பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஆர்டர் பண்ண டீடைல்ஸ்லாம் பார்க்க முடியும். இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து அவங்களுக்கு என்ன ஆர்டர் அதை பார்த்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு ப்ரெசஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த இடத்துல ஆட் ஆகிடும். இந்த இடத்துல போய்ட்டு அவங்களோட ட்ரான்சாக்ஷன் பார்த்துக்கலாம். இதுதான் ஃபார்மர்ஸோட ஓகே இப்போ நான் ரெஸ்டாரண்ட்ஸில் நாங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா கெட் யுவர் இன்கிரியன்ஸ். அதாவது இப்போ பல்கான ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க, பல்காக சமைக்க போகிறவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இல்லை இன்னொரு இண்டிவிஜுவல்ஸ் யாராக இருந்தால் அவங்களோட பல்காக அவங்க இது பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும், அக்யூரேட்டாக என்னென்ன வேணும், எவ்வளோ தேவைப்படுங்கிறது தெரியாது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலிக்காக மொத்தமே 50 பேருக்கு சமைக்க போகிறாங்க பிரியாணி, எவ்வளோ இன்கிரியன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது எங்கள் வந்து ஆன்சர் பண்ணும். இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து என்னென்ன இன்கிரியன்ஸ் எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுங்கிறது இது பண்ணும். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபார்மரோட லாகின். ஃபார்மர் வந்து ஆப்பிள் தேவைப்படுனா ஆப்பிள் ஆட் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஆப்பிள் வேணுங்கிறத இங்கே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே செக் அவுட் பேஜ் இருக்கும். செக் அவுட் பேஜில் போய் அவங்க என்ன பேமெண்ட் பண்ண போகிறாங்க, COD அப்படிங்கிறப்போ COD டச் பண்ணிட்டு ப்ளீஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஆர்டர் பண்ண பேமெண்ட்ஸை வந்து நம்ம எங்களோட ட்ரான்சாக்ஷனில் வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கோயிங் டு PPT. ஓகே, இப்போ நம்ம என்ன இப்போ வந்து PPT வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து
ப்ராடக்ட் கோஆர்டினேட்டருக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசர்ச் டெவலப் பண்ணோம். ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த பண்ண ரிசர்ச்சுக்கு வந்து டிஃபைன் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நம்ம கொண்டு வரலாம், பிளாட்ஃபார்மை கொண்டு வரலாம்னு டிசைன் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த யூஐ டிசைன் பண்ணோம் பிளாட்ஃபார்முக்கு. நெக்ஸ்ட் யூஐ டிசைன் பண்ண யூஐ வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு அதை ப்ராடக்ட் தேங்க்யூ.